வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். புயல் உருவாவதை ஒட்டி சென்னை எழிலகத்தில் உள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு செய்துள்ளார். பெங்கல் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம், மெரினா கடற்பகுதியில் கடல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறது. இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சியாளர், சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் புகழ் ஓங்குக என்றும், சாதிக்க பிறந்தவர்களுக்கு சாதி தடையில்லை என்பதை நிறுவுவோம் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் கொட்டித் தீர்த்த கனமழையால் 150 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான வீடு இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாம்பன் கடலில் 550 கோடி செலவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தில் பயணிகளுடன் ரயிலை அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. தேசிய கூட்டுறவு தகவலின்படி தமிழக கூட்டுறவு சங்கத்திலிருந்து தகுதியற்ற 44 லட்சம் உறுப்பினர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் அறிக்கைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அளித்த சர்ச்சைக்குரிய பதிலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். பெங்கல் புயல் எச்சரிக்கை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 30 பேர் கொண்ட மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு விரைந்துள்ளனர். கிறிஸ்தவராக இருந்து இடஒதுக்கீடு பெறும் நோக்கத்திற்காக இந்து மதத்திற்கு மாறி பட்டியலின சான்றிதழ் வழங்குவது அரசியலமைப்புக்கு மோசடி செய்வது என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. வயநாட்டில் நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதையடுத்து நாளை அவர் பதவியேற்க உள்ளார். அதானி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய மத்திய அரசு அதானியை பாதுகாப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ரஷ்யாவில் உள்ள நோவோசிர்ஸ்க் நகரில் நடைபெற்று வரும் பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த கஸ்தூரி 48 கிலோ உடல் எடை பிரிவில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார். அதானியை கைது செய்வதற்காக கோரிக்கைகள் தேசிய அளவில் பெரிதாக வலுத்து வரும் நிலையில் அதனை திசை திருப்பவே இசைவாணி பாடலை பெரிதாக்குகிறார்கள் என திருமாவளவன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாளை முதல் மந்திரியாக பதவியேற்கும் ஹேமந்த் சோரன் பிரதமரை சந்தித்து விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க சுகாதார மைய இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் J பட்டாச்சார்யாவை ட்ரம்ப் தேர்வு செய்துள்ளார். சீனாவில் உள்ள உணவகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தவளை பீட்சா இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹல்மஹேரா தீவில் உள்ள டுகோனோ எரிமலை வெடித்து சிதறி சுமார் 5 கிலோமீட்டர் உயரத்துக்கு தீக்குழம்புகள் வெளியேறியதால் ஹல்மஹேரா தீவு அருகே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இரு நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பை போர்க்களத்தில் மட்டும் அடைய முடியாது எனவும், லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடைபெற்று வரும் போர் நாளை முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்துள்ளார். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா ஊக்க மருந்து சோதனை மாதிரியை சமர்ப்பிக்க மறுத்ததையடுத்து தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமை 4 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் மும்பை சிட்டி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.